ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து ஆங்கிலம் சொல்ல எக்ஸசிவ்லி செல்ஃப் கான்ஷியஸ். நீ உன்னை பத்தியே ரொம்ப யோசிக்கிற. தேவைக்கும் அதிகமான விஷயத்தில் வந்து உன்னை பத்தி ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படின்னா டூ கான்ஷியஸ் அவனுக்கு என்ன 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 நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உன்னை பற்றியே எனக்கு என்ன நடக்கிறது என்பது பற்றியே நீ அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். அந்த ஒரு விஷயம்தான். நீ வந்து உன்னை பத்தியே ரொம்ப அதிகமாக யோசிக்கும் பொழுது யூ பிகமிங் டூ செல்ஃப் கான்ஷியஸ். ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுதோ இல்ல தனியாக இருக்கும் பொழுதோ ஏதோ ஒன்று ஒரு படபடப்பு, நம்ம எதுவும் சரியா செய்யலையா, நமக்கு எதுவும் கரெக்டா நடக்கலையா, இல்ல நம்ம கரெக்டா பண்றோமா தப்பா பண்றோமா என்கின்ற ஒரு விஷயமே உன்னிடம் அதிகமாக இருக்கின்றது. சோ அதுவே உன்னை வந்து அஹ், நீங்க சொல்றது சரிதாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு போறேன்னா ஒரு மீட்டிங் போறேன்னா எனக்கு வந்து அங்க பேசுறதுக்கே ஒரு தயக்கம் இருக்கிறது. கூட்டத்துல எங்க நம்மளை பார்த்து ஆஹ் சிரிச்சிருவாங்களோ, நம்ம சொல்றது வந்து இதெல்லாம் ஒரு பாயிண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களோ, இல்லைன்னா நம்மள ஏதோ மட்டமா பேசுற, ஆஹ் உட்காரு, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் என்று விதமாக சொல்லிவிடுவார்களோ என்கின்ற ஒரு விஷயத்தினாலேயே நான் வந்து இந்த கூட்டத்தில் இருக்க வந்த ஒரு விஷயத்தை வந்து என்னையே நான் வந்து கீழே போட்டுக்கிறேன்.